வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குகன். நான் உங்கள் SS அஜ்மல். இது நம்ம நண்டு பயலிகளின் அறிவாளிகளின் அரங்கம். ஸோ இன்னைக்கான விடுகதைகள் எல்லாம் போயிடலாமா? கண்டிப்பா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு, நமக்கு தருவது சுறுசுறுப்பு. அது என்ன? கொஞ்சம் டஃபா தான் இருக்குது. சரி, ஆப்ஷன் கொடுப்பீங்கல்ல? ஆப்ஷன் கொடுப்போம். அதுல மறுபடியும் சொல்றேன். ஸோ பார்க்கத்தான் கருப்பு, உள்ளமோ சிவப்பு, ஆனால் நமக்கு தருவது சுறுசுறுப்பு. அது என்ன ப்ரோ? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சொல்லு சொல்லு சொல்லு. ஆனா அது சொல்லிருக்கேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஆன்சர் ப்ரோ. சொல்லு. நீ எப்படி தப்பாக சொல்லுவ? சொல்லிரு. ஒருவேளை ரத்தமா இருக்குமோ? பரவா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. எந்த ஊர்ல ரத்தம் கருப்பா இருந்திருக்கு? ஆமல்ல, அது வந்து அடிச்சு போட்டு ரத்தம் வந்து அதுக்கப்புறம் தான் கருப்பாகும். பாக்கியா கொஞ்ச நேரத்துல? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா, பார்க்கதான் கருப்பு, உள்ளமோ சிவப்பு, நமக்கு தருவது சுறுசுறுப்பு. அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கரெக்டான பதிலை தேர்ந்தெடுத்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. பரிசுகளை அளிச்சு. ரெண்டாவது விடுகதைக்குள்ள போலாம் வாங்க. அன்னைக்கு கேட்டுக்கலாமா? கேளு கேளு கேளு. ஈஸியா கேட்கலாமா, கஷ்டமா கேட்கலாமா? எப்படி வேணாலும் கேளு. நீ எப்படியும் கஷ்டமா தான் கேட்க போற. எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ. அது என்ன பூ? என்ன பூ? நீ என்கிட்ட கேட்டா இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கும்ல? டக்குனு ஏதாவது மறுபடியும் சொல்றேன். கடலிலே கலந்து கலந்து கரையிலே பிரிந்து பிரிந்து தெருவிலே திரியும் பூ என்ன பூ? தெருவுல திரியிற பூன்னா குஷ்புவா? யோசிங்க யோசிங்க. நானா யோசிக்கணும்? லூசு பையல மக்கள் நீங்க யோசிங்க. வாங்கிருக்கேன். பெரிய விஷயம். அண்ணன் குஷ்புன் இருக்காரு. உங்களோட சரியான பதில 4 ஆப்ஷன் கொடுப்போம். சரியான ஆன்சர் சொல்லுங்க, பதில அள்ளுங்க. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டு பதில பரிசா அள்ளுங்க. மூணாவது விடுகதைக்கு போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன். தொந்தி தொந்தி வீட்டுக்கு வந்த தொந்தி ஐயப்பன் இல்ல, வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான். அதாவது தொந்தி கரையாது, நீ என்னதான் நினைச்சாலும். இது வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான். அவன் யார்? நீ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லு சொல்லு. ஏய், நீங்க சும்மா இருங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாமா? அது மக்கள் நீங்களே சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல, அவனுக்கு இதையே ஒழுங்கா சொல்ல தெரியல. இல்ல இல்ல பரவாயில்ல. வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான். அவன் யார் அப்படிங்கறதான் கேள்வி. கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோப்பா. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சோப்பு என்ன வீட்டுக்கு வந்து தொந்தியப்பனடா? தொந்தி பெருசா இருக்கும். சரி, போ கரையும் சோப்பா மட்டும் இருந்துன்னு ஏன்? சரி, 4 ஆப்ஷன் போடுவாரு அட்மின். அதாவது அதுல சோப்பு இருந்துன்னா நீ காலி. ஸோ சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கும் தெரியல. ஒருவேளை இருக்கலாம். எங்களுக்கு ஆன்சர் தெரியாது. நீங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு தெரிஞ்சதை இவன் சொன்னான்னு கேட்காதீங்க. சோப்பு சீப்புன்னுலாம் இருந்துன்னு போட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு எது தோணுதோ அது போடுங்க. பரிசுகளை அளிச்சு. 4வது விடுகதைகளை பெறலாம். மரத்துக்கு மரம் தாவான் ஆனால் குரங்கல்ல. பட்டை போட்டிருப்பான் ஆனா சாமியும் அல்ல. அவன் யார்? நீதான். ஆண்டனி அறிவு கட்ட கட்ட, ஆலமரத்து பட்ட, வெக்கம் கட்ட கட்ட, வேப்ப மரத்து பட்ட. அதுல பார்த்து சொல்றேன். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. மரத்துக்கு மரம் தாவான் ஆனால் குரங்கல்ல. ஓ சரி, சரியா? பட்டை போட்டிருப்பான் ஆனால் சாமியும் அல்ல. அவன் யார்? தெரியல. இவருக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க.
விடுகதை 5. சொல்லு. நீங்க சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டா? அப்படியா? ఏంటి ఏం చేస్తున్నావు? நான் தான் சொல்லணுமா? ஆமா. நீயே சொல்லு, ஞாபகம் இருந்தா சொல்லு பாப்போம். இல்ல நீங்களே சொல்லிருங்க. நீங்களே சொல்லிருங்க. எனக்கு மறந்துட்டல. இங்க வாங்க. பல ஆண்டுகளாய் கட்டப்படும். அதாவது பார்த்தனா உருவாக்க பல ஆண்டுகள் ஆகும். சரி. உடைக்க ஒரு நொடி தான் ஆகும். அது என்ன சொல்லு பாப்போம். கட்டிடமா இருக்குமோ? சாரி, ஆன்சர் இதா இருந்தா கட் பண்ணிருங்கனே. இல்ல, நீ சொன்ன அது ஆன்சராவே இருக்காது. சோ உருவாக்க பல ஆண்டுகள் ஆகும், உடைக்க ஒரு நொடி தான் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி அவங்களுக்கே தெரியும். ஆமா, இதுதான் 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 அப்படின்னு. சோ அதுல ஏதாவது ஒன்ன மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை அள்ளுங்க. இதோடு இந்த விடுகதை வீடியோ முடிவடைந்தது. மீண்டும் நாளை பல விடுகதைகளுடனும் பல பரிசுகளுடனும் உங்களையும் சந்திப்பது குகன், அஜ்மல். சூப்பர். நன்றி, வணக்கம்.